கோடையில் சில உணவுகளை தெரியாமல் சாப்பிட்டாலும் இனி நிப்பாட்டிக்கோங்க. வெளி வெப்பத்தை விட உள் வெப்பத்தை அதிகம் உருவாக்கிடுமா? கோடை என்பது வெப்பம் அதிகமாக காணப்படும் பருவம். இந்த காலத்தில் உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் தன்மை இயற்கையாகவே உள்ளது. ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவுகள் கூட அந்த உஷ்ணத்தை மேலும் அதிகப்படுத்தும் வகையில் இருந்தால் உடல்நிலை பாதிக்கப்படுவது தவிர்க்க முடியாத ஒன்று. அலட்சியமாக சாப்பிடும் உணவுகள் வெப்ப காய்ச்சல், தலைவலி, வயிற்றுப்போக்கு, சரும வெடிப்பு, அதிக வியர்வை, சோர்வு, நீரிழப்பு என பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவை. எனவே இந்த பருவத்தில் உங்களின் உணவு பழக்கங்களில் சில மாற்றங்களை கடைபிடிப்பது அவசியம். இப்போது கோடையில் தவிர்க்க வேண்டிய உணவுகளான மிளகு, சீரகம், இஞ்சி, காரா, பூண்டு, மிளகாய் தூள் போன்றவை உணவுகளில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் போது உடலில் உஷ்ணம் அதிகரித்து வாய்ப்புண், எளிதில் வியர்வை, அரிப்பு, தலைவலி போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் மசாலா உணவுகளை தவிர்க்க வேண்டும். பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா போன்றவை அதிக ஊட்டச்சத்து கொண்டவை என்றாலும் வெப்பநிலையில் இவை உடலை உடனடியாக சூடாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் என்ற நம்பிக்கையால் வெயிலில் கூட உணவில் சேர்ப்பது தவறு. வெப்பமான காலத்தில் இவை செரிமான கோளாறு ஏற்படுத்தும். குளிர்ச்சி தரும் உணவாக கருதப்பட்டாலும் மிகவும் குளிர்ந்த உணவுகள் உடலின் உள்ளக வெப்பநிலையுடன் மோதுவதால் தொண்டை வலி, உடல் பனிக்காய்ச்சல், செரிமான கோளாறு போன்றவை ஏற்படும். உடல் சூடாக இருக்கும்போது உடனடியாக ஐஸ்கிரீம் எடுத்தால் ஹீட் ஷாக் ஏற்படும் வாய்ப்பு கூட உள்ளது. மட்டன், பீஃப் போன்ற சிவப்பு இறைச்சிகள் கோடையில் தவிர்க்க வேண்டியவை. இது செரிமானத்திற்கு அதிக நேரம் எடுக்கும். உடலில் அதிக உஷ்ணம் தேவைப்படுவதால் திடீரென சோர்வாகிவிடும். காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தோன்றும். காஃபி மற்றும் டீயில் உள்ள கெஃபீன் உடலுக்கு நீரிழப்பை ஏற்படுத்தும். இது டீஹைட்ரேஷனாக உடலை இழுக்கிறது. வெப்பம் அதிகம் உள்ள நாட்களில் அதிக டீ, காஃபி குடிப்பது உஷ்ணநிலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இஞ்சி, பூண்டு போன்றவை நோய் தடுப்பாற்றலை அதிகரிப்பதற்கும் காய்ச்சல் கட்டுப்பாட்டிற்கும் நல்லவை என்றாலும் வெப்பத்தில் இது உடல் சூட்டை தூண்டும். இது நீரிழப்பு, நெஞ்செரிச்சல், பசியின்மை போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும். இவை முழு தானியங்கள் என்பதால் ஆரோக்கியமானவை. ஆனால் கோடையில் அதிகமாக எடுத்தால் உடல் சூடாகும். நாளடைவில் பித்தம் அதிகரிக்கும், சிறுநீரில் எரிச்சல், செரிமான சிக்கல் போன்றவை ஏற்படலாம். கோடையில் சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம். பழங்கள், இயற்கை பானங்கள், எலுமிச்சை சாறு, கஞ்சி போன்றவை உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தும். தவறான உணவுகள் உங்கள் உடல் நலனுக்கு ஆபத்தாக மாறாமல் இருக்க இத்தகைய உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பது நம்மில் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையுடன் நெறிக்காட்ட வேண்டும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.